பஞ்ச காலத்துல இருந்த அந்த ஈசாக்கு ரெபெக்காளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துல போய் என்ன பண்ணு, தங்கியிரு, அங்க குடியிரு. அங்க நீ போனோன்னு நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், அந்த தேசத்துல உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி பிள்ளைகளுக்கு நான் அதை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு என்ன பண்ணாரு, கர்த்தர் சொன்னாரு. அந்த கர்த்தரின் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ஈசாக்கு என்ன பண்றான், எகிப்து போகாம கேரான்னு ஒரு இடத்துக்கு போறான். போகும்போது போனோடனே ஈசாக்கு வராங்க, ரெபெக்கா வராங்க, என்ன பண்ணாங்க, எல்லாம் ஆரவாரம் பண்ணி டம்மெல்லாம் போட்டு வாங்கன்னு வரவேத்தாங்களா? இல்ல போனோடனே ஈசாக்கு வந்திருக்காரு, ரெபெக்காள் வந்திருக்காரு, ஆடை வெட்டு கடா வெட்டுன்னு வெட்டினாங்களா? இல்ல சிவப்பு கம்பளி போட்டு வாங்கய்யா அப்படின்னு வரவேத்தாங்களா? இல்ல. அங்க போய் நீ இருக்கும்போது அங்குள்ள ஆண்கள்லாம் ஈசா கிட்ட வந்து என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. ஏன்னா ரெபெக்கா ரொம்ப, ஈசாக்கோட மனைவி ரெபெக்காள் ரொம்ப அழகா இருப்பா, இவ யாரு உனக்கு, இவ யாரு உனக்கு அப்படின்னு என்ன பண்ணாங்க, விசாரிக்கிறாங்க. ஈசாக்கு உடனே உஷாராயிட்டாரு. கொஞ்சம் வாய் தவறி ரெபெக்காள் என் மனைவி, நான் அவர் கணவன் சொன்னா அங்க உள்ள பொறாம பிடிச்ச கள்ள பயலுக்கு அன்னைக்கே கொண்டு ஈசாக்கு கல்றையில் வச்சிருப்பானுங்க. அவன் என்ன பண்ணாரு, நேக்கா இல்ல அவா என் சகோதரி, தன் மனைவி பார்த்து என்ன பண்ண, அவா என் சகோதரின்னு சொல்லி தன் உயிரை தப்பித்து கொண்டான். நண்பான ஈசாக்கு நினைச்சிட்டு போயிருப்பாள், கர்த்தர் போக சொல்ல நான் போறேன் அந்த இடத்துக்கு, அந்த தேசத்துக்கு. அவ கர்த்தர் சொன்னாங்க நல்லா தான் இருக்குன்னு போயிருப்பான். அங்க என்ன, அவனோட உயிருக்கே கேரண்டி இல்லை. ஒவ்வொரு நாளும் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, இவ கணவன் அவ மனைவி ரெபெக்கா அப்படி கண்டுபிடிச்சாங்க கொண்டுருவாங்களோன்னு பயத்திலே இருந்திருப்பான், கேரண்டி இல்லாத. ஆனாலும் இயேசு கர்த்தர் சொன்னபடி அவன் என்ன பண்ணா, அந்த நான் சொல்ற தேசத்தில் தங்கியிரு குடியிருன்னு சொன்னபோது கர்த்தர் என்ன ஈசாக்கு என்ன பண்ணா, அங்கேயே தங்கியிருந்தான், அங்கேயே குடியிருந்தான். அந்த ராஜா இவங்க ரெண்டு கணவன் மனைவி என்பதை உண்மையை அறிஞ்சு கொண்டு கேட்கிறான், ஏன் ஈசாக்கு இப்படி சொன்னேன், இது உன் மனைவின்னு ஏன் சொல்லாம தங்கச்சின்னு சொன்னேன், யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா தப்பு நடந்திருந்தா அந்த பழி எங்க மேல சுமந்திருக்குமே, இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு கேட்கும்போது ஈசாக்கு சொல்றான், நான் கணவன் சொன்னேன் நீ கொன்றுவீங்க, அந்த பயத்தில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ராஜா பார்த்து சொல்றாரு எல்லா ஜனங்க முன்பாக, யாராவது ஒருவர் ஈசாக்கையோ அவன் மனைவியோ யார் தொட்டாலும் அவங்கள நான் கொலை செஞ்சிருவேன், கொலை செய்யப்படும் சொல்லி என்ன பண்ணா, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இந்த ராஜா நின்னான். எந்த தேசத்துல அவன் பயந்துருந்தான் அதே தேசத்துல என்ன ஆயிற்று, சந்தோஷமா விதை விதைக்கிறான், 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேசத்துல அவனை பெருக செய்தார், அவன் வர வர விருத்தி அடைஞ்சான். ஜனமே, கர்த்தர் வார்த்தையை கேட்டு நீ எங்க போனாலும் எதை குறித்து கலங்காத, வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லிதானே நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, ஆசீர்வாதம் இருப்பாரோ, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஈசாக்கு ஒரு தேவன், நம்மளுக்கு ஒரு தேவன் இல்ல, இருக்கிறவனாவே இருக்கிறார் தான் வேதம் சொல்லுது. இந்த உங்களை பார்த்து சொல்ற, அவர் இருக்கிறவனாவே இருக்கிறார். எந்த சோர்வு, எந்த தொல்லை, எந்த போராட்டம் எது வந்தாலும் கர்த்தர் சொல்லியிருக்காரா, அந்த இடத்துல வேலை பார்க்க சொல்லியிருக்காரா, அந்த இடத்துல படிக்க சொல்லியிருக்காரா, அந்த இடத்துல குடும்பத்துக்குள்ள உனக்கு கொண்டு போயிருக்காரா, பொறுமையோட அமைதியோடு இருங்க. நாள் ஒன்று வரும், அன்று ஈசாக்கு ரெபெக்காளுக்கு ஒரு ராஜா குரல் கொடுத்தது போல உங்களுக்காக ஒருவர் குரல் கொடுக்க எழுப்புவார் கர்த்தர்.